நம்ம எல்லாரும் ஒரு வசனத்தை வாசித்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்க போகிறோம். ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரைக்கும் யாராவது சத்தமாய் படிக்கலாம். இந்த கால வேளையில் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 29 முதல் 31 வசனங்களை வாசிக்கிறதுலேருந்து நாம் பார்க்கும்போது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இன்னைக்கு இந்த கால வேளையில் சோர்ந்து போகாதிருங்கள், அதான் இன்னைக்கு செய்தி. சோர்ந்து போகிற அனுபவங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் இருக்குது. அது எல்லாருடைய வாழ்விலும் சோர்வுகள் வருகிறது. இந்த ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு பல நேரங்களில் நாம் சோர்ந்து போகாமல் இருக்கும்படி நம்மை ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார், அறிவுறுத்துகிறார். இந்த கால வேளையில் அன்பானவர்களை, ஒருவேளை இங்கே நீங்கள் எத்தனை பேர் சோர்வான நிலைமையில் வந்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தைகளை கொடுக்க நான் ஏவப்பட்டபடினால் இந்த காலையில் உங்களோடு கூட இந்த வசனத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், சோர்ந்து போகாதிருங்கள். அதையே சோர்வோடு சொல்றீங்களே. எஸ், சோர்ந்து போகாதிருங்கள். பக்கத்தில் ஒருத்தருக்கு நம்ம சொல்லுவோமா, எப்போவுமே சோர்ந்து போகாதீங்க. பக்கத்தில் ஒரு ஆளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உற்சாகத்தை இன்னொருத்தருக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா? சோர்ந்து போகாதீங்க எப்போவுமே. அல்லேலூயா. இது பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நீ சோர்ந்து போகாத மகனே, நீ சோர்ந்து போகாத மகளே. எதனால் ஆண்டவர் அப்படி சொல்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸ்தோத்திரம். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து செய்யும்போது அதில் ஒரு சோர்வு என்ன செய்யுதுன்னா ஏற்படுது இல்லை? பாருங்கள், தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு என்ன வந்துடும்? சோர்வு வந்துடும். ஒரு வேலையை செஞ்சிட்டே இருந்தால் சோர்வுகள் ஏற்பட்டுரும். இது மனித இயல்பு தான். எப்போவுமே சோர்வுன்றது எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது. ஏனென்றால் அவன் மனிதனாக இருப்பதனாலே சோர்ந்து போய் விடுகிறான். ஆனால் அவ்வப்போது சோர்வில் இருந்து மீட்பதற்கு ஒரு காரியம் தேவைப்படுகிறது. அதை தேவன் என்ன செய்கிறார்னா கொடுக்கிறார். அன்பானவர்களே, இந்த காலையில் இந்த ஆராதனையில் உங்கள் சோர்வுகள்லாம் மாறணும்னு நம்புகிறேன். ஆண்டவர் உங்கள் சோர்வுகளை கர்த்தர் மாற்றுவார். சரீரம் சோர்வை பற்றி நான் சொல்லவில்லை. நம்முடைய ஆவியில், நம்முடைய ஆத்துமாவிலே, மனதில் ஏற்படுகிற சோர்வை பற்றி இந்த காலையில் உங்களோடு பேச விரும்புகிறேன். பல விஷயங்கள் நம்முடைய வாழ்விலே நம்மை சோர்வுக்குள்ளாக்குகிறது. நம்மை சோர்வுக்குள்ளாக்குகிற விஷயங்கள் பல இந்த உலகத்தில் காணப்படுகிறது. 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 18ஆம் அதிகாரத்தில் எலியா என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியை சோர்ந்து போயிட்டார். அவரை பற்றி படிக்கும்போது அவர் வல்லமையான தீர்க்கதரிசி, ராஜாவுக்கு முன்னாடி கூட பயப்படாமல் பேசுகிற ஆள், தேசத்தில் ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் தான் தேவன் என்று நிரூபித்த ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவர் கூட மனசில் ஒரு சோர்வு வந்துருச்சு. ஏன்னா இந்த ஜனங்க திருந்தலன்ற ஒரு சோர்வு. ஆண்டவருக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பக்தி வைராக்கியம். இந்த ஜனங்கள் கர்த்தரை தேடாமல் பாவத்திலையும் பாகால் வழிபாட்டிலையும் மூழ்கி போயிருக்கிறார்களே என்ற ஒரு வருத்தம் தான் அவருக்கு சோர்வு ஏற்படுத்திடுச்சு எலியாவுக்கு. 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும்போது, தெசலோனிக்கர் சபையார் சோர்ந்து போய் வேலை செய்யாமல் கூட இருந்துட்டாங்களாம். அப்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல தான் சொல்லப்பட்டு சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். சோர்வுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது தெரியுமா? ஒரு சோர்வுன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடுறோம். ஆனால் அந்த சோர்வுக்குள்ளே எத்தனை விஷயம் உள்ள அடங்கி இருக்கு தெரியுமா? அதுக்குள்ளே கவலை இருக்குது, அதுக்குள்ளே கண்ணீர் இருக்குது, அதுக்குள்ளே தனிமை இருக்குது, அதுக்குள்ளே கோபம் இருக்குது, அதுக்குள்ளே வெறுப்பு இருக்குது, அதுக்குள்ளே விரக்தி இருக்குது, அதுக்குள்ளே பதறி பேசுகிற வார்த்தை இருக்குது, தூக்கமின்மை இருக்குது, சண்டை இருக்குது. இது எல்லாமே இந்த சோர்வுக்குள்ளே அடங்கி இருக்குது.
ஒரு மனுஷன் சோர்ந்து போயிட்டான்னா கவலையில் உட்காந்துடுறான், கண்ணீர் தன்னால் புறப்பட்டு வந்துடுது, தேமி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கண்ணீர் விடுவதில் ஆண்கள் கூட இல்லாமல் இல்லை, அவர்களும் கூட அழும் நிலைக்கு வந்து விடுகிறார்கள். எதற்குமே அவர்கள் பயப்படாதவர்கள் கூட, அஞ்சாதவர்கள் கூட, தைரியமான ஆள் கூட சோர்வுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அவங்க கண்கள் கலங்கி கண்ணீர் வடிய ஆரம்பித்து விடுகிறது. தனிமையை விரும்புகிறார்கள். ஆமென். அந்த நேரங்களில் யாராவது பேசினால் கோபம் வந்து விடுகிறது, எல்லார் மேலும் வெறுப்பு வருகிறது, வாழ்க்கையில் விரக்திக்கு சிலர் போயிடுறாங்க. அந்த டைம்ல வார்த்தை தவறி பேசுறாங்க. சில சோர்வுகளினால தூக்கம் வர்றதில்லை. சோர்வான நேரங்களில் தான் சண்டை அதிகமாக இருக்கு. இது எல்லாமே சேர்ந்தது தான் எது? சோர்வு. இன்னைக்கு இந்த காலையில் தேவனுடைய பிள்ளைகளை, அதற்கான ஒரு மருந்து இருக்கு. சோர்வை நீக்குகிற மருந்து நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். நாம் சோர்ந்து போகக்கூடிய 4 இடங்கள் இருக்கு. நான் அதை தான் இன்னைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். நாம் எங்கே சோர்ந்து போகிறோம், எப்போ சோர்ந்து போகிறோம்னா 4 விதமான காரணங்கள்னால ஒரு மனிதன் சோர்ந்து போகிறான். முதல்ல என்ன அப்படின்னா, கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகிறான். பைபிளில் அப்படிதான் சொல்லியிருக்கு. ஆண்டவர் சோர்ந்து போகாதிருங்கள் சொன்ன 4 இடங்கள் இருக்கு. அதுதான் முக்கியமான இடங்கள். இதை தவிர இன்னும் சில சோர்வுக்குள்ளாக்கக்கூடிய காரியம் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு 4 காரியங்கள் அவர் சொல்றாரு. சோர்ந்து போகாதிருங்கள்னு சொல்றார். ஒன்று, உங்களை கடிந்து கொள்ளும் போது நீங்க சோர்ந்து போகாதிருங்கள் அப்படின்னு சொல்றார். 2, நீங்க ஜெபம் பண்ணும்போது ஜெபத்தில் சோர்ந்து போகாதிருங்கள் சொல்றார். ஜெபிப்பதில் சோர்ந்து போகாதிருங்கள். ஏனென்றால் இதெல்லாம் சோர்வு வரும்ன்றார். ஒரு மனுஷன் ஜெபிக்கும் போது சோர்ந்து விடுகிறான், ஜெபத்தில் சோர்ந்து விடுகிறான், கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து விடுகிறான். அப்புறம் நற்கிரியைகள் செய்வதில், நன்மை செய்வதில் சோர்ந்து போயிடுறான். 4வது, உபத்திரவப்படும் போது சோர்ந்து போய் விடுகிறார்கள். 5வது, கொடுப்பதில் சோர்ந்து போய் விடுகிறார்கள். இந்த 5 காரியம்தான் உண்டா என்றால் இன்னும் நிறைய இருக்கு. ஆனால் பைபிளில் ஆண்டவர் இந்த 5ஐ மிக முக்கியப்படுத்துகிறார். இந்த காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்கிறார். ஏன் சோர்ந்து போகக்கூடாதும் என்று சொல்கிறார். சோர்ந்து போவதால் ஏற்படுகிற தீமைகளையும் சொல்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதிருப்பதற்கு தேவன் என்ன செய்கிறார் என்பதையும் பைபிளில் நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களை, நான் முதலாவது இந்த கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதிருங்கள் என்பதை நல்லவர். நான் இந்த காலவேளையில் உங்களோடு கூட ஒரு வசனத்தை படிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 3:11. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னா, எப்போ சோர்வு வருதுன்னா, நம்பர் 1, அதில் கடிந்து கொள்ளும் போது சோர்வு வருகிறது. ஆண்டவர் கடிந்து கொள்ளும் போது ஒருபோதும் சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போயிருக்கிறோமா? ஆண்டவர் எப்போ கடிந்து கொள்கிறார்னா, வசனத்தின் மூலமாக தேவன் கடிந்து கொள்கிறார். அது ஒரு நாளும் தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை அற்பமாக எண்ணவே கூடாது என்று வேதம் சொல்கிறது. பைபிளில் ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து பேதுருவை கடிந்து கொள்கிறார். இந்த கடிந்து கொள்ளுகிறதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு சரியான வார்த்தை திட்டுறதுன்னு கூட சொல்லலாம். இல்லை, ஆண்டவர் கடிந்து கொள்ளுதல்னா ஒரு மனுஷனை சரி பண்ணுறதுக்கு விரும்புகிறார், அவனை கரெக்ட் பண்ணுறார். பேதுரு ஒரு முறை சொல்றாரு, இயேசுவே, நீர் சிலுவையில் அறையப்படக்கூடாது, இந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்றார். அதுக்கு இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்றீங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்கல்ல? அப்பாலே போ சாத்தானேன். இல்லை, ஆமாம், உண்மையிலே பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றாருல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறாய், தேவனுக்கேற்றவைகளை சிந்திக்கலன்னு சொல்றார். அப்படி ஒரு வார்த்தை இது சாதாரணமான வார்த்தையாக தெரியல. ரொம்ப ஆண்டவர் அவனை அது மாதிரி யாரையும் பேசினாரா? இல்லை, பேதுருவை தான் இவ்வளோ ஃபோர்ஸாக பேசுகிறாரு. அப்பாலே போ சாத்தானேன்றார். தான் கூட இருக்கிற சீசன் ஒரு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவனை பார்த்து இயேசு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்றார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே பேதுரு மனசுல எப்படி இருந்திருக்கும்? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அவனுக்கு நேராக வந்த உடனே பேதுரு என்ன நினைச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆனா நீங்க படிச்சீங்கன்னா அவன் என்ன நினைச்சானு சொல்லப்படலை. ஆனா அந்த பேதுரு இயேசுவை ஒருபோதும் வெறுக்கவில்லை. இயேசு இப்படி பேசிட்டாரன்றதுக்காக அவரை விட்டுட்டு போயிடல. பேதுரு இயேசு கூடவே தான் இருந்தான். அதற்கு பிறகுதான் அவர் கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறாயான்னு. ஆண்டவரே, நீர் என்னை, நான் உம்மை என்ன செய்கிறேன்?
நேசிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்றான், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அவன் எக்ஸ்ட்ரீமா சொல்றான், ஆண்டவரே நான் நேசிக்கிறேனா இல்லையான்னு என்னால் விளக்க முடியாது, நான் உண்மையா நேசிக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்பா, என் இருதயம் உங்களுக்கு தெரியும்னு எவ்வளவு இதா மனப்பூர்வமா பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்றார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் கடிந்து கொண்ட போது பேதுரு சோர்ந்து போய்விடவில்லை, அல்லது ஆண்டவரை வெறுத்து விடவில்லை, அவரை விட்டு விடவில்லை. ஆண்டவர் தன்னை கடினமாய் திட்டின போதும் கூட, கடிந்து கொண்ட போதும் கூட பேதுரு ஆண்டவரை அதிகமாக நேசித்தார். இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பல விதங்களில் கடிந்து கொள்வார்ல. உண்மையாக சொல்கிறேன், அதில் ஒன்று சர்ச்சில் ஆராதனையில் தேவன் பேசுகிற பிரசங்கத்தின் மூலமாகவும் கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் பல நேரங்களில் கண்டிப்பான செய்திகள் இருக்கிறது நான் நம்புறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் அது இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சர்ச்சில் கண்டிப்பான செய்தி இருக்கணுமா? ஆமாம், அப்படின்னு சொல்கிற ஆள் கொஞ்சம் இருக்கு. ஆனால் இல்லை, அது இருக்கக்கூடாது, எப்போதும் ஆறுதலான செய்தி தான் இருக்கணும்னு சொல்கிறவங்களும் சர்ச்சில் இருக்கிறாங்க. கடினமான வார்த்தை வேண்டாம்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த கடினமான செய்திகள் நமக்கு தேவை. கடினமான செய்தி தேவை. மருந்து தான் கடினமான செய்தி அல்லது கண்டிக்கிற செய்தி. கண்டிப்பு என்பது ரொம்ப அவசியமானது. கர்த்தர் கண்டிப்புடையவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒழுக்கத்தின் தேவனாக இருக்கிறார். சபை ஒழுக்கத்துக்குரியதாக இருக்கு. சர்ச் டிசிப்ளின் நிறைந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். சபைக்குள்ளே சட்டத்திட்டங்கள் இருக்கு, கற்பனைகள், நியாயப்பிரமாணங்கள் இருக்கு. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் சபை. எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பது உலகம். இப்படித்தான் இருக்க வேண்டும், விசுவாசம் இப்படித்தான், விசுவாசி இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எனவே தான் இது ஒரு விதிமுறையும் கட்டளைகளும் சட்டங்களும் நிறைந்ததுதான் சபை. பைபிளில் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். இதுதான் விதிமுறைகள். அவைகளை பின்பற்றும்படி அறிவுறுத்தப்படுகிறோம். அது நமக்கு கசப்பாக இருக்கலாம், ஆனால் அதுதான் நமக்கு ஆரோக்கியமானது. கசப்பு நமக்கு எப்போதும் ஆரோக்கியமானது. கசப்பு விருப்பம் இல்லை, ஆனால் கசப்பு சொல்ல மாட்டேங்கல. இனிப்பு விரும்பத்தக்கது, ஆனால் ஆபத்தானது. இனிப்பு விரும்பத்தக்கது, ஆனால் ஆபத்தானது. கசப்பு வெறுக்கத்தக்கது, ஆனால் அது ஆரோக்கியம் நிறைந்தது. ஆரோக்கியம் நிறைந்தது. அன்பானவர்களே, அதனால தான் அநேக நேரம் பிள்ளைகளுக்கு கசப்பான மருந்து கொடுக்கும்போது இனிப்போடு கலந்து கொடுத்து விட்டுறது. அதனால தான் டெக்னிக்காக செய்கிறது. ஆண்டவர் அநேக நேரங்களில் இந்த கண்டிப்புகளையும் அப்படித்தான் அவர் கொடுக்குறார். ஆறுதலான வார்த்தையோடு சேர்த்து கண்டிப்பையும் கொடுக்கிறார். ஆண்டவர் நம்ம எல்லா இடங்கள்லையும் கண்டிப்பை விரும்புகிற நாம் சபையிலும் கண்டிப்பை ஏன் விரும்பக்கூடாது? நாம் எல்லா இடத்துலையும் கண்டிப்பு விரும்புகிறோம். ஆமாவா இல்லையா? எந்த ஸ்கூலில் சேர்ப்பீங்க பிள்ளைய? கண்டிப்பான ஸ்கூல்லையா, இல்லை எத்தனை மணிக்குனாலும் ஸ்கூலுக்கு போகலாம் அப்படிலாம் ஸ்கூல் இருக்குது. சில ஸ்கூல்லாம் அப்படி இருக்குது, போனால் கூட விட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில ஸ்கூலுக்குள்ள நைட்டியோடையே உள்ள வரைக்கும், கிளாஸ் ரூமுக்குள்ள வரைக்கும் நைட்டியோடையே போகலாம். அங்கே வச்சே சோறு ஊட்டலாம், எது வரைக்குனாலும் போகலாம், எது வரைக்குனாலும் வரலாம். சில நேரத்தில் பாதியில் பிள்ளையை கூட்டிகிட்டும் வந்துடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அப்படிலாம் சில ஸ்கூல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கும்போது கேட்குறது, இந்த ஸ்கூலில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா, கண்டிப்பாங்களா, ஒழுக்கம் இருக்குமா என்றெல்லாம் கேட்டு நாம் சேர்க்கிறோமே பிள்ளைகளை. கல்லூரிகளில் பிள்ளை எல்லா இடங்கள்லையும் அதை எதிர்பார்க்குறோம். சாலைகளில் அதை எதிர்பார்க்குறோம். சரியான வாகனத்தை ஓட்டணும், விபத்து இல்லாமல் இருக்கணும்னா வாகனம் சரியான பாதையில் போக வேண்டும். எப்படி வேணாலும் வாகனம் ஓட்டினால் அது ஆபத்தாக மாறிவிடும். ஆகவே பள்ளிக்கூடத்திலும் சாலையிலும் பயணத்திலும் பல பகுதிகளிலையும் ஒழுக்கமும் கண்டிப்பும் விதிமுறைகளும் கை கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நாம் சபைக்குள்ளேயும் அது எதிர்பார்ப்பது நியாயம்தானே? அல்லையிலே சொல்லுங்க. ஆண்டவர் எதிர்பார்ப்பது நியாயம்தானே? ஆகவே விசுவாசிகள் எப்போதும் கடிந்து கொள்ளுதலை விரும்ப வேண்டும். ஆண்டவர் நம்மை கண்டிக்கும் போது நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். எப்போதும் கர்த்தர் கண்டித்தால் அதை பொறுத்து கொள்ளுகிறவன், அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். பைபிளில் நான் சொல்ல விரும்புகிற 3 ஆசீர்வாதத்தை நான் சொல்லிடுறேன். ஒன்று, கடிந்து கொள்ள போது, ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்ளும் போது, வசனத்தினாலே பிரசங்கத்தினாலே நாம் படிக்கும்போது, பைபிள் படிக்கும்
போது, கர்த்தர் நம்மை வசனத்தின் மூலமாய் நம்மை கண்டிக்கும் போது, நாம் கடிந்து கொள்ளப்படும் போது ஏற்றுக்கொண்டால், எபிரேயர் 12:1 சொல்லியிருக்கு, ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 12:11. யோபு 5:17-18 சொல்லியிருக்கு, சர்வ வல்லவருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதிரும், அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை என்ன செய்கிறது? ஆற்றுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கை நம்மளை என்ன செய்யுமா? ஆற்றுமா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் நம்மை ஆற்றுகிறதானால் அவர் கை என்ன செய்யட்டும்? அடிக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அடி வாங்கிறது பெரிய ஆசீர்வாதம் தானே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். அவர் சாகும்படி அடிக்கிறவர் அல்ல, அவருடைய அடி நம்மை சரியாக்கும்படி அடிப்பது இல்லை. அப்படிதானா? பெற்றோர்கள் நாம் எப்போதும் பிள்ளைகளை கொல்றதுக்காக அடிக்கிறதே கிடையாது. இல்லை, சிலர்லாம் அட்டி வெளுத்துருவாங்க. நான்லாம் ஒரு அம்மாவை அருவாளோடு பார்த்தேன். பிள்ளைய சொல்லியிருக்கேன், எனக்கு மறக்க முடியாத, நான் எங்கே போனாலும் கண்டிப்பை பற்றி பேசுனா அந்த அம்மா முன்னாடி வந்து நின்றுவாங்க. விசிட்டிங் போகிறேன், ஒரு சந்துக்குள்ளே வீடு, சந்துக்குள்ளே போகிறேன், அந்த அம்மா அருவாளோட துரத்திட்டு வாரு, முன்னாடி அவங்க ஓடி வாரான் எனக்கு முன்னாடி. என்னடான்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி அவங்க அம்மா அருவாளோட வருது. தோத்திரம் பாஸ்டர்னு அருவாளோட தோத்திரம். நானும் பயந்துட்டாங்க. ஒரு நிமிஷத்தில் எப்படி இருக்குன்னு எனக்கு என்ன நடக்குன்னே அதாவது யோசிக்கிறதுக்குள்ளே நடக்கு. ஒருத்த முன்னாடி ஓடி வரேன், பின்னாடி அந்த அம்மா ஓடி வருது அருவாளோட. வெட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மிரட்டுதல் தான், அருவாளோட கூட வெட்டி. அந்த பையன் எங்கே போடானே தெரியல. அல்லேலூயா. ஏன்னா சிலது பண்ணுறதை பார்த்தா அருவாள் எடுக்கணும் போல தோணத்தான் செய்யுது. ஆனால் ஒரு தாயும் தகப்பனும் வெட்டிட மாட்டாங்க, அல்லது கம்பை எடுத்து அடித்தாலும் கொன்னுற மாட்டாங்க. ஏன் அதை செய்கிறாங்கன்னா, எப்படியாவது என் பிள்ளை ஒரு ஒழுக்கமாக வந்துடாதா, எங்கே நம்முடைய பிள்ளை நம்முடைய மானத்தை வாங்கிடுவானோ, ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டுருமோன்ற பயத்தில் தான் அந்த அடி நடக்கு. ஆமென். அநேகர் தம் பிள்ளைய அடிச்சுட்டு தனிமையில் அழுகிறது வேற யாருக்கும் தெரியவும் தெரியாது. தாயும் தகப்பனும் விரும்பி அடிப்பதல்ல, தாயும் தகப்பனும் பிள்ளையை விரும்பி கண்டிப்பதல்ல, அல்லது பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தகப்பன் தாய்க்கு இருப்பதில்லை. ஒரே நோக்கம், பிள்ளை நன்றாக வந்துவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தானே ஒழிய, அப்படியே கண்டித்தாலும் கூட தன் மனதுக்குள்ளே அந்த பிள்ளையை நினைத்து அழுவதும் வேதனைப்படுவதும் உண்டு. ஆண்டவரும் கூட அப்படித்தான். தேவன் நன்மைக்காக கண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கை அடிப்பது மட்டுமல்ல, அவருடைய கை ஆற்றுகிறதாகவும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3வது சொல்கிறேன், 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. அல்லேலூயா. ஆண்டவர் கண்டிக்கிறதுனால இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், எல்லாரையும் அவர் கண்டிக்கிறது இல்லையா. ஆமென். எல்லாரையும் கண்டிக்கிறது இல்லையா. அவர் யாரை கண்டிக்கிறார்னா, அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். கண்டிப்பு கஷ்டமா இருந்தா உன்னை புரிஞ்சுக்கோங்க, என் தேவன் என்னை கண்டிக்க காரணம், என்னை ஆண்டவர் வசனத்தால் குத்துவதற்கு காரணம், அல்லது சரி பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் என்னை என்ன செய்கிறார்னா நேசிக்கிறார். நேசிப்பதனால் அவரை கண்டிக்கிறார்னு வசனம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமொழிகளில் தான் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தை, கண்டிக்கிற வார்த்தைகள் நிறைய இருக்கு நீதிமொழிகளில். நான் அதில் ஒரு 10 விஷயத்தை வேகமாக சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகளில் நீங்கள் எழுத முடிஞ்சா எழுதிக்கோங்க. ஸ்தோத்திரம். பாருங்கள், வேகமாக சொல்கிறேன். 10 விஷயத்தில் கடிந்து கொள்ளுதலுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்றத நீதிமொழிகளில் நிறைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் இந்த நீதிமொழிகளில் சொல்லும்போது இந்த கடிந்து கொள்ளுதல் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன, அல்லது யார் இந்த கடிந்து கொள்ளுதல் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்றார். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பரியாசக்காரன் கடிந்து கொள்ளுதலுக்கு ஒருபோதும் செவி கொடுப்பதில்லையா. 12:1 கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருதுகுணம் உள்ளவனா. 15:5 சொல்றாரு, கடிந்து கொள்ளுதலை கவனிக்கிறவனோ விவேகியா இருக்கிறான்னு சொல்றாரு. 13:18 சொல்றாரு, கடிந்து கொள்ளுதலை கவனிக்கிறவன் கனமடைவான் சொல்றார். 15:10 சொல்றாரு, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் என்று சொல்கிறார். 19:25
19:25 நீதிமானை கடிந்து கொள், அவன் அறிவா உள்ளவனாவான். 24:25 கடிந்து கொள்கிறவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்றார். 29:15 பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் சொல்றார். 29:1 அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே டேஷ். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை கொஞ்சம் சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கடிந்து கொள்ளப்பட்டு அட்வைஸ் பண்ணி கேட்காம திரும்ப சொல்லி கீழ்ப்படியாமல் போகும்போது அங்கே பிரச்சனை ஏற்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க மேல அன்பு வைத்து கடிந்து கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அதே நேரத்தில் உங்களை மேல் பொறாமைப்பட்டு கடிந்து கொள்ளுகிறார்களே, அவரிடத்திலே பொறுமையாக இருங்கள். 2 விஷயம். ஒன்று, உங்க மேல அன்பு வச்சு கடிந்து கொள்றாங்கல்ல, கர்த்தரும் கடிந்து கொள்றாரு, சில மனிதரும் நம்மளை கடிந்து கொள்றாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவருக்கு கடிந்து கொண்டா கூட கேட்டுக்கிடுவோம். ஆனால் மனுஷர் கடிந்து கொண்டா நிறைய பேர் கேட்கறதே கிடையாது. இவா என்ன சொல்றது, அவருக்கு என்ன தேவை, அவர் வேலையை பார்த்துட்டு சும்மா இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ற ஆள்லாம் நிறைய இருக்காங்க. சிலர் அப்பா அம்மா கடிஞ்சு கொண்டாலே பிடிக்கிறது இல்லை, சில பெரியவங்க சொன்னாலும் பிடிக்கிறது இல்லை. பெரியவங்க யாராவது சொல்லிட்டா போதும் அவங்கள பார்த்து சும்மா கடை பெருசு அப்படின்னு ஏளனமா பேசுறவர்களை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அட்வைஸ் பண்ணலாம் முடியல, ஆசிரியரே அட்வைஸ் பண்ண முடியல. ரோட்ல யாரு முன்னாடிலாம் அப்படி கிடையாது, யாருனாலும் யாருக்கு சொல்லுவாங்க, தம்பி பார்த்துப்போ, அப்படி செய் இப்படி செய்யு. யாரு பிள்ளையோ எவரு பிள்ளையோ தெரியாது, யாருனாலும் சொல்லுவாங்க, தம்பி இப்படி இருந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி சொல்ல முடியல யார்கிட்டையும். கடிந்து கொள்ளுதலையும் அட்வைஸ் பண்றதையும் யாரும் ஏற்றுக்கொள்ற இடத்துல இந்த உலகம் இன்னைக்கு இல்ல. 2 விஷயம் சொல்றேன். மனிதர்கள் உங்களை கடிந்து கொள்கிறது 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று அன்பால கடிந்து கொள்றது, நல்லா இருக்கணும்னு நினைச்சு கடிந்து கொள்றது. ஆனா சில நேரத்தில் இப்படி இருக்கு, பொறாமையினால போட்டினாலையும் சிலர் கடிந்து கொள்வாங்க, மட்டம் தட்டுவதற்காக கடிந்து கொள்வாங்க, ஒருத்தருடைய முன்னேற்றத்தை பார்த்து முன்னேறி கூடாது என்பதற்காக கூட சொல்வாங்க, நீங்க செய்யறது சரியில்லைன்னு சொல்வாங்க. ஊக்கப்படுத்துறதுக்கு பதிலா அவங்க உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற நல்ல காரியத்தை கூட அங்கீகரிக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஏனென்றால் மனிதனுடைய வாழ்விலே அன்பினாலும் கடிந்து கொள்ளுதல் இருக்குது, பொறாமையினாலும் கடிந்து கொள்ளுதல் இருக்கு. ஆமாவா இல்லையா? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அப்படியும் இருக்கிறது. நல்லா செஞ்சிட்டா கூட அதை பட்டம் தட்ட பார்ப்பாங்க, ஏன்னா வளர்ந்துருவானோன்றதுனால உங்களை கடிந்து பேசுற இருப்பாங்க. 2ஐயும் புரிந்து கொள்ளுங்க. யார் உங்களை நேசித்து கடிந்து கொள்றாங்களோ, நீங்க முன்னேறணும்னு நினைச்சு நல்லா இருக்கும்னு நினைச்சு உங்களை யார் திட்டுறாங்களோ அதை ஏற்றுக்கொள்ளுங்க. பொறாமப்பட்டு யார் உங்களை கடிந்து கொள்றாங்களோ அந்த நேரத்தில் பொறுமையா மட்டும் இருங்க, தேவன் உங்களை சீக்கிரத்தில் உயர்த்தி வைப்பார். அம்மே கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையில தேவன் உயர்த்தப்படுவாராக. நான் சில 2 உதாரணங்களை சொல்றேன். தாவீதை அவன் அண்ணன் என்ன செய்கிறான்னா கடிந்து கொள்கிறான். பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவரும் வசனமும் நமக்கு ஒரு நாள் தீமைக்காய் கடிந்து கொள்வதில்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லை? அதே போல பெற்றோரும் ஒருபோதும் பிள்ளைகளை அவர்கள் தீமைக்காக கடிந்து கொள்வதே இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். தான் பிள்ளைகள் கெட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஒருபோதும் பெற்றோர்களாக இருக்க மாட்டார்கள். பெற்றோர்கள் அப்படி ஒருபோதும் நினைப்பதில்லை. ஆகவே அதற்கு நாம் கீழ்ப்படிந்தாக வேண்டியது இருக்கிறது. ஆனால் அநேக நேரங்களில் உலகம் நாம் அப்படி கடிந்து கொண்டால், தவறாக கடிந்து கொண்டால் பொறுமையாய் மாத்திரம் இருங்கள். நீங்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டாம், ஆண்டவர் உயர்த்தும் வரை பொறுமையாக இருங்க. கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது போது நின்ன உடனே அவன் சகோதரன் அவனை கடிந்து கொண்டான் பைபிள் இருக்கு. என்ன சொன்னான்னா, உனக்கு இது தேவையா, இங்கே எதுக்கு வந்த, ஆடு மேய்க்கிறதை விட்டுட்டு எதுக்கு இங்கே வந்த, யுத்தக்களம் உனக்கு எதற்கு என்று தன் தம்பியை மிகவும் கடிந்து கொள்கிறான். தாவீது ஒண்ணுமே சொல்லலை. அவன் போயிட்டு அடுத்தவங்கிட்ட போய் கேட்குறான், நிற்கிறான். கடைசியில் கோலியாத்தை ஜெயிச்சுட்டு அவன் செயலில் காட்டுகிறான். ஆமென், ஸ்தோத்திரம். தன் சகோதரனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு பதிலடி கொடுக்காம அவன் செயலில் காட்டுகிறான், ஒரு பெரிய வெற்றியை கண்டான் என்பதை 1 சாமுவேல் 17:28 நாம் படிக்க முடியும். இன்னொரு வசனம் பைபிள் இருக்கு, யோசேப்பை கடிந்து கொண்ட தகப்பனும் சகோதரனும். நீங்க அங்க படிச்சீங்கன்னா அப்பா கூட சேர்ந்து அவனை கடிந்து கொள்றார், ஏன்னா அவன் சொப்பனம் கண்டதுனால. நல்லா கவனிங்க, ஒரு தவறும் செய்ய சொப்பனம் பார்த்தது அவன் தப்பா,
சொப்பனம் அவனா வேணும்னு இன்னைக்கு சொப்பனம் பார்க்கணும்னு நினைச்சானா? இல்லை, சொப்பனம் தானா வருது. தானாக சொப்பனம் கண்ட யோசேப்பை குற்றவாளியாக்கி அவங்க அப்பா சொல்ற, அப்படின்னா நானும் உங்க அம்மாவும் உன்னை பணிந்து கொள்ள வருவோமா என்று கேட்கிறார். நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா, அப்படி கேட்டுட்டு அவன் சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள் சொல்லியிருக்கு. ஒரு சொப்பனம் கண்டதற்காக கடிந்து கொண்டார்கள். இவன் செய்யாத தவறுக்கும் கடிந்து கொண்டார்களே. பொறுமையாகத்தான் இருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தபோது அதே அப்பாவும் பிள்ளைகளும் சகோதரர்களும் யோசேப்பை தேடி வரும்படி ஆண்டவர் செய்தார். ஆதியாகமம் 37:10 அதை வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கடினம்ந்து கொள்ளும் போது நீங்கள் கவனமாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதிருங்கள். சொல்லுங்க, கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதிருங்கள். ரெண்டாவது, முக்கியமாக ஜெபம் பண்ணும்போது சோர்ந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா ஜெபம் பண்ணும்போது சோர்வு வரும். சோர்ந்து போகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒன்று, ஜெபத்துக்கு பதில் கிடைக்காத போது சோர்ந்து போயிடுவோம். ரெண்டாவது, ஜெபம் பண்ண நேரம் இல்லை அப்படின்றதுனால ஆமென் ஸ்தோத்திரம் அவங்க சோர்ந்து போயிடுறாங்க, ஜெபிக்காமல் விட்டுடுறாங்க. மூணு, ஜெபிக்காததுனால எனக்கு என்னவும் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, கரண்ட் பில் கட்டாட்டா ஃபீஸை பிடிங்கிடுவாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டலைன்னா பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, வரி கட்டலைன்னா ஜப்தி பண்ணிடுவாங்க, நான் ஒன்று செய்யலைன்னா எனக்கு ஒரு பாதிப்பு நடக்கல அதனால நான் செய்கிறேன், ஆனால் ஜெபம் பண்ணலைன்னா எனக்கு என்ன பாதிப்பு நடக்கு அதனால அப்படி நினைக்கிறாங்க. ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் ஜெபம் பண்ணாட்டாலும் எல்லாமே நடக்குது, பாதிப்பே இல்லை, அதனால ஜெபிக்காமல் இருக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க. சில நேரங்களில் நீங்கள் ஜெபம் பண்ணாட்டாலும் வாழ்க்கை ஒன்றா தான் போய்கிட்டு இருக்கும். ஆனால் ஒன்று, உங்கள் ஆத்துமாவை முழுவதுமாக இழந்துடுறீங்க. ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் கேட்டிருக்கு. நிறைய பேர் ஜெபம் பண்ணாதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் ஜெபம் பண்ணாம தான் இருக்கேன், ஒரு மாதம் ஆச்சு, எனக்கு ஒன்றுமே இருக்கல, ஒழுங்காக வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சில நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்காமல் இருக்க 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 தன் ஆத்துமாவை அவர்கள் இழந்து கொண்டே இருக்கிறார்கள். வெளியில் பார்க்க நல்லா தான் இருக்கலாம், ஆனால் ஜெபிக்காத ஆத்துமா மரித்து கொண்டிருப்பது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஜெபத்தில் சோர்ந்து போய் விடாதிருங்கள். தேவ பிள்ளையே, ஒரு விசுவாசி ஜெபித்துக் கொண்டிருக்கிற வரை அவர்களுடைய ஆத்துமா ஜீவனோடு கூட இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பானவர்களே ஸ்தோத்திரம். ஜெபத்திற்கு பதில் கிடைக்காவிட்டாலும் ஜெபியுங்கள். காரணம் என்னவென்றால், பதில் கிடைக்கிற ஜெபத்தை விட ஆமென் சில நேரங்களில் காலதாமதமாகும் ஜெபம் இருக்குல்ல, அல்லது ஜெபம் பதில் கிடைக்காத ஜெபம் இருக்குல்ல, அது மேன்மையானதாக இருக்கும். ஜெபத்துக்கு பதில் கிடைச்சா சந்தோஷம்தான், ஆனால் கிடைக்கலன்னா நீங்கள் உங்கள் பாதிப்பு கிடையாது. ஏன்னா கிடைக்காட்டா கூட கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, வேறொன்றை ஆண்டவர் தருவார். நிச்சயமாக சொல்கிறேன், ஜெபம் நமக்கு தீமை செய்வதில்லை, தோற்று போகிறதில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபத்துக்கு பதில் பெறாதவங்கெல்லாம் பைபிளில் இருந்தாங்க, ஆனால் அவங்கெல்லாம் சோர்ந்து போயிடவே இல்லை. ஆமென். ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம நிறைய பேர் பைபிள் இருந்தாங்க, அவங்கெல்லாம் எனக்கு பதில் கிடைக்கலையேன்னு சோர்ந்தெல்லாம் போயிடல. மோசே என் ஜெபம் கானானுக்குள் போக வேண்டியது, ஆனால் அவன் கானானுக்குள் போகவே இல்லை. பவுலுடைய ஜெபம் உள் எடுக்கப்பட வேண்டும் என்பது, ஆனால் அவனுடைய ஜெபம் கடைசி வரை கேட்கப்படவே இல்லை. தாவீதின் ஜெபம் ஆலயம் கட்ட வேண்டும் என்பது, அவன் ஜெபம் நிறைவேறவே இல்லை. ஆனாலும் அவர்கள் சோர்ந்து போய்விட்டார்களா? இல்லை. கர்த்தரை விட்டு விட்டார்களா? இல்லை. அப்போதும் கர்த்தரை நேசித்தார்கள், கர்த்தருக்காக வாழ்ந்தார்கள் அல்லவா? நீங்களும் நானும் ஜெபம் கேட்கப்படாவிட்டாலும் ஆண்டவர் நேசிப்போம், அவருக்காக வாழ்வோம். யோபு புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர். யோபுடைய ஜெபம் கேட்கப்படல என்றான், என் ஜெபம் கேட்கல ஆண்டவர் என்றான். ஆனால் விடவே இல்லை, அவன் உண்மையாய் கர்த்தரை பின்பற்றினபடினாலே 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஜெபத்திற்கு காலதாமதமாகுதா? கவலைப்படாதீங்க. ஏன்னா காலதாமதமாக வந்தால் தான் அது உங்களுக்கு சரியா இருக்கணும் ஆண்டவர் நினைக்கிறாரு. உடனே கிடைச்சா அது உங்களுக்கு நல்லா இருக்காதுன்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. ராகேலுக்கு குழந்தை வேணும், யாக்கோபுட்ட சண்டை போடுறா, எனக்கு குழந்தை தாரும் என்று சண்டை இடுகிறாள். அவன் நான் ஆண்டவனா என்று சொல்லுகிறான். இந்த பிரச்சனையில் தான் வேலைக்காரியை அங்கே திருமணம் செய்து வைக்கிறான். உடனே கிடைச்சது வேலைக்காரி மூலமா தான் அப்படின்ற ஒரு குமாரன். ஆனா கொஞ்ச காலம் கழிச்சு ராகேலுக்கே குழந்தை பிறக்குது, அவன் தான் யோசேப்பு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அவசரப்பட்டு கேட்டு பெற்றுக்கொண்டது தானு. ஆமென். தேவனா கொடுத்தது யாருன்னா யோசேப்பு. நல்ல கவனிங்க, அவசரமா நீங்க நினைக்கிற நேரத்தில் கிடைக்கிறது அல்ல, தேவன் எப்ப தரணுமோ அப்ப தராருல, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்புறீங்க? பைபிள்ல நிறைய இருக்கு. அன்னாளுக்கு தாமதமா கிடைச்சாலும் தீர்க்கதரிசி கிடைச்சார்.
அல்லேலூயா. நார்மலா பெனினாலுக்கு கிடைச்ச மாதிரி அன்னாளுக்கு கிடைச்சிருந்தா என்னவா இருக்கும்னா, பெனினால் பிள்ளைகள் பேர் பிரபலமா இல்லவே இல்லை. அன்பானவர்களே, அவளுக்கு கிடைக்கிற மாதிரி எனக்கு கிடைக்கல நினைக்காதீங்க, அவங்களுக்கு கிடைக்கிற எனக்கு நடக்கல நினைக்காதீங்க. உங்களுக்கு காலதாமதம் ஆகுதான், நிச்சயமாக தேவனாகிய ஆண்டவர் கொடுக்கிற காலதாமதமான கொடுத்தல் இருக்குல்ல, அது உண்மையாகவே விலையேறப்பட்டதா இருக்கும், ஆசீர்வாதமானதா இருக்கும். நான் சொல்றேன், நாம நினைக்கிற நேரத்தில் அல்ல, அவர் நினைக்கிற நேரத்தில் தந்தாலே போதுன்றவங்க கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் விரும்புற நேரத்தில் இல்ல, அவர் நினைக்கிற நேரம் எனக்கு தரட்டும் ஐயா. நல்லா நீங்க பைபிள்ல பல இடத்துல படிச்சீங்கன்னா, மனுஷன் அவசரப்பட்டு வாங்கினதெல்லாம் மைனஸா இருக்கு, குறை உள்ளதா இருக்கு. தேவனா விரும்பி கொடுத்ததெல்லாம் ஆசீர்வாதமானதாக இருக்கு. பைபிள்ல அப்படிதான் நிறைய இடத்துல நினைக்கிறோம். நமக்கு ஆசை உடனே நடக்கணும், உடனே 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 ஜபத்துக்கு காலை மாலையில உடனே கிடைச்சுன்னு நினைக்கிறோம். இல்ல, கர்த்தர் நமக்கு எந்த நேரம் சரியா இருக்குன்னு அவர் நினைக்கிறார் பாருங்க, அப்பதான் அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பொருத்தமான நேரத்தில் மக்கள் பெறாததுனால நஷ்டத்தை அடைந்திருக்கிறார்கள். இல்லை, இன்னைக்கெல்லாம் சின்ன வயசில் பெரிய பைக் வாங்கி கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா பெற்றோர் ஆசைப்பட்டு பைக்கை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. பெட்ரோல் தாங்காது என்னன்னே தெரிய மாட்டேங்குது, பெரிய பெரிய பைக்கு. ஆனால் நடக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒத்தைக்கோர் பையன் வண்டியில் போனான், அடிபட்டு செத்து போனான்ற செய்தி எத்தனை கேள்விப்பட்டிருக்கோம். வயசு 15 16 வயது இளவட்ட பயல்கள். வண்டி ஓட்டுவதற்கான பொருத்தமான காலம் இன்னும் வரல, ஆனால் அவர்கள் உயிரோடு இல்லை. பாருங்கள், ஸ்தோத்திரம். தாய் தகப்பன் பிள்ளைக்கு சரியான வயதில் வாங்கி கொடுப்பதானே பொருத்தமானதாக இருக்கும். நம் தேவன் நமக்கு எந்த டைம் சரின்னு நினைக்கிறாரோ அந்த நேரத்தில் அவர் கொடுக்க விரும்புகிறார். அன்பானவர்களே, சோர்ந்து போகும்போது ஜெபத்தை நிறுத்தி விடுகிறோம், ஜெபிக்கும் போது சோர்வை நிறுத்தி விடுகிறோம். சொல்லுங்க, சோர்ந்து போகும்போது ஜெபத்தை நிறுத்திடுறோம், ஜெபம் பண்ணும்போது சோர்வை நிறுத்திடுறோம். புரியுதா புரியலையா? நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டா சோர்வு போயிடும், சோர்வு வந்தா ஜெபம் போயிடும். இதுதான் முக்கியமானது. நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். பைபிளில் லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 8 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கான ஒரு ஊமை அவர் சொல்றாரு. கடினமான நியாயாதிபதி, ஆனால் ஒரு விதவை போய் அழுகிறார், திரும்ப திரும்ப போற. அவன் நினைச்சான் 4 நாள் வந்துட்டு போயிடுவான்னு நினைச்சான். இவ அப்படி இல்லை, விடாம இல்லை, பதில் கிடைக்காட்டாலும் படியேறி நின்றுக்கிட்டே இருக்கா. கடைசியில் அந்த நியாயாதிபதி இவ தொல்லை தாங்க முடியலன்னு அவளுக்கு நியாயம் செஞ்சு வைக்கிறாரு அந்த நியாயாதிபதி. ஆண்டவர் சொல்றாரு, கடினமான நியாயாதிபதியே அந்த பெண்ணுக்கு நியாயம் செய்வாரானால் நீதியுள்ள நியாயாதிபதி கர்த்தர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நான் உனக்கு செய்வேன்னு ஆண்டவர் சொல்றேன். 3வது எப்போ சோறு வருதுன்னா, நன்மை செய்கிறதுல சோறு வந்துடுது. அன்பானவர்களே, சில நேரங்களில் நன்மை செஞ்சு சோர்ந்து போனவங்க இருக்கேன். எங்கேயும் கூட நீங்கள் ஒருவேளை இருக்கலாம், நான் நன்மை செஞ்சேன், ஆனால் நான் பதிலுக்கு எனக்கு தீமை கிடைச்சிருக்கு. அப்போ தான் அது ஒரு வகையில் சோர்வு மக்களுக்குள்ளே ஏற்படுது. எதுக்கு நமக்கு தேவை? நம்ம நன்மை செய்வானே, எதுக்கு நமக்கு தீமையை பெறுவானே? இனி நன்மையே செய்ய வேண்டாம், யாருக்கும் நன்மை செய்ய வேண்டாம்ன்ற ஒரு முடிவுக்கு சிலர் வந்துடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிக்கும்போது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம் என்று சொல்லுகிறார். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போக வேண்டாம். ஆனால் இயற்கையாக மனிதனுடைய மனம் சொல்லும், நீ எதுக்கு நன்மை செய்கிற? உன் குணமே நன்மை செய்கிறதா இருக்கு. சிலருக்கு அதை கட்டுப்படுத்தவே முடியாது பாருங்க. அவங்களே நினைச்சா கூட அவங்களால நன்மை செய்யாம இருக்க முடியாது. அவங்க நினைப்பாங்க, இனிமேலேருந்து எதுவே செய்யவே யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, நமக்கு பிரச்சனை வருதுன்ட்டு சில நினச்சிட்டு தான் வீட்டை விட்டு வெளியேறது. போனவொன்னே ஒரு பாட்டி கீழே தவறும், தூக்கி விட்டுட்டு அந்த பாட்டியை தடவி விட்டு போகிற எல்லாம் இருக்குல்ல, நினச்சிட்டு போகிறது, எவருக்குமே உதவி செய்ய வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு போனால் கூட அவங்க கேரக்டரே ரத்தத்தில் ஊறி போயிருக்கு. நன்மை செய்கிறது என்ன செய்கிறது? வேற வழி இல்லை. தேவ பிள்ளைய, உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பயன்படுத்து. நீ தூக்கி விட்டாலே உன்னை தள்ளி விடலாம், அதை பற்றி கவலைப்படாத, நீ செஞ்சுக்கிட்டே இரு. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போக. ஏனென்றால் நன்மை செய்தவர் உனக்கு நன்மை செய்யாட்டாலும், ஆமென், ஹல்லேலூயா, நன்மை செய்கிற தேவன் ஒருவர் இருக்கார், அவர் உனக்கு நன்மை செய்வார்.
நீ யாருக்கு நன்மை செய்யாதே அவங்க உனக்கு செய்யாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கார், அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். இயேசு எப்போது நன்மை செய்கிறவராகவே இருந்திருக்கிறார்ல. பைபிளில் இயேசு ஒரு நாள் நன்மை செய்கிறதுல சோர்ந்தே போகலை. அவர் செய்த நன்மையை பட்டியலிட நேரம் போதாது. ஆபிரகாம் லோத்துவுக்கு நன்மை செய்தான், அவனை கூடயே கூட்டிட்டு வந்தான், அவனுக்காக எல்லாம் பண்ணான். ஆனால் கடைசியில் லோத்து சண்டை இட்டுட்டு தனியாக போயிட்டான். அப்போதும் கூட லோத்து மறுபடியும் விட்டானா, இவ்வளோ தூரம் லோத்துக்கு செஞ்ச என்னை விட்டுட்டு போயிட்டானே, இவ்வளோ தூரம் லோத்தை பராமரித்தேன், என்னால் லோத்து பணக்காரன் ஆயிட்டான், ஆனால் என்ன சண்டை போட்டு தனியாக போயிட்டான், இனி வேண்டான்னு நினைக்கல. மறுபடியும் லோத்துவுக்காக ஜெபம் பண்ணுகிறதை நாம் பைபிளில் பார்க்குறோம். அன்பானவர்களே, நன்மை செய்கிறது ஸ்தோத்திரம் சோர்ந்து போகாமல் இருக்க, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாது இருக்க என்ன செய்யணும்? 3 காரியம் சொல்றேன். நீங்க நன்மை செய்றீங்கல்ல, சோறு வருதா, அந்த சோறு வரக்கூடாதுன்னா 3 காரியம். ஒன்று, எதை செய்தாலும் தேவனுக்காக செய்யுங்க, அப்படின்னா நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. மனுஷனுக்காக சோறு வந்துடும், மனுஷனுக்குன்னு செஞ்சீங்கன்னா அதை பார்க்கும்போது சோறு வந்துடும். நான் செஞ்சிட்டேன், கர்த்தருக்காக செஞ்சிட்டேன், அவங்க என்ன நினைச்சாலும் சரின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நான் தேவனுக்காக தான் செய்தேன்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஆமா, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இருக்கும். கர்த்தர் பார்க்கிறார் என்ற ஒரு உணர்வு அதில் வந்துடுது. எதை செய்தாலும் தேவனுக்கு என்று செய்யுங்கள். 2வது, நீங்கள் செய்வது வீணாகாதுன்னு நினைங்க. ஆமென். நீங்க சோர்ந்து போகாம இருக்கணும்னா, ஏற்கனவே நன்மை செய்து சோர்ந்து போயிருந்தா நீங்க நினைக்க வேண்டியது, நீங்க செய்கிற நன்மை வீணாகாது என்று நினைங்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15:58 நாம் அதை வாசிக்கிறோம். அன்பானவர்களே, 3வது நான் சொல்றேன், ஏற்ற காலத்தில் பலன் கிடைக்கும் என்று நினையுங்கள். கலாத்தியர் புஸ்தகம் 6:9 வாசிக்கிறோம். 6:9 ஏற்ற காலத்தில் பலன் கிடைக்கும் நம்புங்க. பைபிள் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். நீங்கள் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். ஆகவே இன்னைக்கு எனக்கு நன்மைக்கு பதில் நன்மை கிடைக்கல, அல்லது நன்மைக்கு பதில் தீமை கிடைச்சிருக்கு நீங்க நினைச்சா நீங்க சோர்ந்து போகாதீங்க. அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஆண்டு வச்சிருப்பாரு. ஏற்ற காலத்தில் அதற்கான பலனை நாம் அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. 4வது, நாம் சோர்ந்து போகக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உபத்திரம் வரும்போது சோர்ந்து போயிடுறோம். பாடுகள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய உபத்திரமும் பாடுகளும் நம்மளை சோர்வுக்குள் ஆக்கிடுதுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் சரி, உபத்திரவத்தில் தான் சோர்ந்து போயிடுறாங்க, உபத்திரம் வந்து சோர்ந்து போகிறாங்க. ஆமென். வேதத்தில் பவுல் அப்போஸ்தலன் பட்ட உபத்திரவங்களை பற்றி நீங்கள் படிங்க. அதை படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நம்முடைய சோர்வு மாறிடும். நம்ம உபத்திரவத்தை பெருசாக நினைப்போம். பவுல் உபத்திரவத்தை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவருடைய உபத்திரவத்தில் 100ல் 1 கூட நம்ம என்ன செய்யலை, அனுபவிக்கலை. அவர் ஏராளமான உபத்திரவங்களை அனுபவிச்சார் பவுல். அதை பற்றி பைபிளில் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இருந்திருக்கு. நான் அதை வாசித்தா ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்றதுனால நான் வாசிக்கலை. அது மட்டுமல்ல, 4ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் இருக்கு. அதே 2 கொரிந்தியர் 4:16 இருக்கு. உபத்திரவம் நம்மளை வந்து உருவாக்குகிறது. உங்கள் வாழ்க்கையில் வருகிற உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க. ஆனால் சோறு வரலாம், இந்த உபத்திரவம் சோர்வை கொண்டு வரலாம். உங்கள் வாழ்க்கையில் யாராவது உபத்திரவத்தின் வழியாக போகிறதால் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட சொல்கிற வார்த்தை, இப்போவே அந்த சோர்வை மாற்றிடுங்க. ஏன்னா அந்த உபத்திரவம் உங்களை உருவாக்கும். உபத்திரம் வரும்போது கண்ணீர் வடிக்கிறீர்கள், ஆனால் அந்த உபத்திரவம் நம்முடைய வாழ்வில் சில நன்மைகளையும் செய்கிறதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். அது நம்மளை உருவாக்குகிறது. உபத்திரவத்தினால் கிடைக்கக்கூடிய 7 நன்மைகளை பைபிளில் இருக்கு. உபத்திரம் நம்முடைய வாழ்வில் 7 நன்மைகளை செய்து என்ன செய்யுதுன்னா, சங்கீதம் 22:24 உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாத தேவன் நம்மோடு கூட என்ன செய்கிறாரா, இருக்கிறாராம். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாமலும் நமக்கு உதவி செய்கிற தேவன் இருக்கார், அதனால கவலைப்படாதீங்க. 2 சங்கீதம் 119:71 உபத்திரவத்தினால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு தாவீது சொல்றார். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் உபத்திரம் வந்ததுனால தான் உங்க பிரமாணத்தை நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்றார். அப்போஸ்தலர் 14:22 அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும்னு அங்கே சீஷர்கள் போதித்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா உபத்திரவத்தின் பாதை எங்க கொண்டு போய் சேர்க்குது, பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கிறது. ரோமர் 5:3-4 வசனத்தில் உபத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை உண்டாக்குதான்.
ஒரு மனுஷன் உபத்திரவத்தின் பாதையில் போகும்போது அவனுக்கு அதில் போய் போய் பொறுமையுள்ள மனுஷனாக மாறிடுறான். இல்லை பாருங்க, 2 கொரிந்தியர் 1:6 உபத்திரவம் உங்களை ரட்சிப்புக்கு ஏதுவாகும்னு எழுதப்பட்டிருக்கிறது. உபத்திரவத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டதே உபத்திரவத்தில் தான். அந்த உபத்திரவம் அவங்களை கர்த்தரை தேட பண்ணியிருக்கு. 2 கொரிந்தியர் 4:17 சொல்லுது, அது சீக்கிரத்தில் நீங்கும். நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. இந்த உபத்திரவம் சீக்கிரம் முடிஞ்சிருமா? முடிஞ்ச பிறகு நித்திய கனமகிமை என்ன செய்யுமா? உண்டாகுமா. இந்த லேசான உபத்திரவம் சீக்கிரத்தில் முடிந்துவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த உபத்திரவம் தொடராது என்று நம்புங்கள். அதற்கு ஒரு முடிவு உண்டு. என் வாழ்க்கையில் வருகிற உபத்திரவம் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துதுன்னு நினைக்கிற சகோதரா சகோதரி, வசனம் உங்களுக்கு சொல்லுகிறது, உங்க உபத்திரவம் ரொம்ப நாட்களா இல்லை, சீக்கிரத்தில் அந்த உபத்திரவம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நித்தியமான கனமகிமை ஆண்டவர் தருவார்னு இருக்கு. கடைசியா 7வது சொல்றாரு, 2 தெசலோனிக்கர் 1:6 உபத்திரவப்படுவர்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோம். ஆகவே உபத்திரவப்படுறவங்களுக்கு இளைப்பாறுதலை பிரதிபலனை கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கு. ஒருத்தங்க உபத்திரவப்பட்டா தேவ பிள்ளை கர்த்தருக்காக உபத்திரவப்படும் போது விசுவாசத்தினால் வருகிற உபத்திரவத்துக்கு பிரதிபலன் கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கான். அதுதான் அவருடைய நீதி. அவர் செய்யாமல் இருப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, 5வது ஒன்றை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்வில் நாம் சோர்ந்து போகிற இன்னொரு காரியம் அப்படின்னா, ஆண்டவருக்காக கொடுப்பது. கர்த்தருக்கு என்று கொடுப்பதிலே சோர்ந்து போகாதிருங்கள். அநேக நேரத்தில் கொடுக்கறதுல சோர்வு வர வாய்ப்பு இருக்கு. ஆமாம், கர்த்தருக்கு கொடுப்பதா இருந்தாலும் சரி, ஏழைகளுக்கு கொடுப்பதா இருந்தாலும் சரி, கொடுக்கும் போது சோர்வு ஏற்படுகிறது. ஏன்னா தொடர்ந்து கொடுப்பதால் வருகிற சோர்வு. அநேக நேரங்களில் நான் கர்த்தருக்கு உண்மையாய் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்ற நேரம் வரும்பொழுது மக்கள் சோர்ந்து போய் கொடுப்பதை நிறுத்தி விடுகிறார்கள். இல்லை, ஆண்டவர் சொல்றார், கொடுப்பதை நிறுத்த வேண்டியதில்லை. தேவனுக்காக தொடர்ந்து கொடுப்பது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கானது. நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் கொடுப்பதில் சோர்ந்து போய் விடாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. நான் 2 உதாரணங்களை சொல்றேன். ஒன்று மக்கதோனியா சபையை பற்றி 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் நீங்க படிக்க முடியும். நல்லா கவனிச்சிங்கன்னா 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே மக்கதோனியா சபையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன்னு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். நான் சாட்சியா இருக்கிறேன், நான் கண்ணால பார்த்தேன். மக்கதோனியா சபையினுடைய சூழ்நிலை என்ன என்று பவுலுக்கு தெரியும். ஆனால் அவங்களுடைய விசுவாசத்தையும் பவுல் அறிந்திருக்கிறார். அவங்களுக்கு இருக்கிற குறைவான சூழ்நிலையில், அவங்களுக்கு இருக்கிறதான கஷ்டத்திலும் வறுமையிலும் அவங்க ஆண்டவருக்காக பாராட்டின வைராக்கியத்தை பவுல் நேரில் பார்த்திருக்கார். பாருங்க, இந்த மக்கதோனியா தேசத்தில் உள்ள அந்த சபை மக்கள் ஆண்டவருக்காக கொடுப்பதில் ரொம்பவும் கூட உண்மையாக இருந்திருக்கிறாங்க. அதில் அவங்க சோர்ந்தே போகலை. இல்லை, அவங்களுடைய வறுமை, அவங்களுடையதான பொருளாதார தட்டுப்பாடு ஆண்டவர் கொடுப்பதை நிறுத்தவே இல்லை. நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்போது கொடுப்பதை விட நாம் குறைவாக இருக்கும்போது கொடுப்பது ரொம்ப சிறந்தது. ஆண்டவர் பெரிய காணிக்கைன்னு சொன்னது எது அப்படின்னா, ஒரு ஏழை விதவை பெண் கொடுத்தால அந்த பணத்தை கர்த்தர் பெரிய காணிக்கையா நினைச்சார். அந்த 2 காசு போட்ட ஏழை பெண்ணை விட அதிகமாய் கொடுத்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் பெரிதாக இயேசு கருதாமல் அந்த பெண்ணுடைய 2 காசை உயர்ந்த காணிக்கையா இயேசு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, தன் கஷ்டத்திலையும் உண்மையாய் கொடுத்ததை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த மக்கதோனியா சபையாரும் அப்படிப்பட்டவர்கள் தான். கொடுப்பது இந்த சபை கிடைத்த கிருபையா சொல்லியிருக்கு. நல்லா கவனிங்க, இந்த மக்கதோனியா சபையர் உபத்திரவத்திலையும் கஷ்டத்திலையும் கொடுத்தது எதுவா? கிருபையா. அதை கிருபையா கர்த்தர் பார்க்கிறார். உண்மையிலே அது ஒரு உண்மையான வாய்ப்பு தான். 2, மிகுந்த உபத்திரவத்தினால் சோதிக்கப்படுகையில் கொடுத்தார்கள். 3, அந்த வசனம் சொல்லுது, கொடிய தரித்திரத்திலும் கொடுத்தார்கள்,
அடுத்து திராணிக்கு தக்கதாய் கொடுத்தார்கள், அப்புறம் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள், கடைசியா கேட்காமலே அவர்களாக கொடுத்தார்கள். 4ஆம் வசனத்தில் இருக்கு. பவுலே யோசிக்கிறாரு, இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, இவங்க கிட்ட வாங்கலாமான்னு. ஆனா அவங்க பேதுரு கையை பிடிச்சி வாங்கி கொள்ளும்படி அவர்கள் வேண்டிக் கொண்டார்களாம். பவுல் கேட்கலங்க, அவங்களா கொடுக்குறாங்க. இயேசுவுக்கு ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏரோதின் அரண்மனையின் காரியக்காரன் இருக்கான்ல, கூசாவின் மனைவி, அரண்மனையில ராஜாவின் காரியக்காரன் கூசான், அவனுடைய மனைவி இயேசு கூட ஊழியத்தில் இருந்திருக்கான். அவைகள் தாராளமாக இயேசு கொடுத்ததுனால தான் இயேசு சிறப்பாக ஊழியம் செய்ய முடிந்தது. அது மட்டுமல்ல, ஆமென், ஸ்தோத்திரம், சூசன்னாலும் அப்படி செய்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. லீதியாள் என்று அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம். அவள் இரத்தாம்பரம் விற்கிறவள், தியத்ரா ஊராளை சார்ந்தவள். ஆனால் பிலிப்பி பட்டணத்தில் வந்து இருக்கிறாள், பவுலை சந்திக்கிறாள். அவள் ஒரு பெரிய இரத்தாம்பரம்னா அரண்மனை, பெரிய பெரிய மந்திரிகளுக்கும் ராஜாக்களுக்கும் தான் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெரிய தொழில் அதிபர் இந்த லீதியாள். ஆனால் தன்னுடைய தொழில் மூலமாக வந்த பணங்களில் பவுலுக்கு தாராளமாய் கொடுத்ததுனால பவுல் சிறப்பாக ஊழியம் செய்ய முடிந்தது. அன்பானவர்களே, 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 14ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். இவள் ஒரு ஜெப ஆலயம் கூட கட்டி கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு நபரை பற்றி படிக்கிறோம், ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் என்கிற தம்பதிகள், கணவன் மனைவி. இவங்க 2 பேரும் பவுலுக்கு உதவியாக இருந்தார்கள். அப்போஸ்தலர் 18:2 வாசிக்கிறோம். அவளும் இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் கூட இவர்கள் பவுலுக்கு மட்டுமல்ல அப்போலோவுக்கும் துணையாக இருந்திருக்கிறார்கள். ஊழியத்தில் உறுதுணையாக இருந்து அவர்கள் வீட்டில் சபை நடந்ததாம். பணத்தை மட்டுமல்ல, தன் வீட்டையும் கொடுத்திருக்கிறார்கள். தேவனுடைய ஊழியம் தன் வீட்டில் நடக்கும்படியாக கொடுத்தாள். பெரிய பணக்கார பெண், ஆனால் தன் வீட்டில் எல்லாரும் வரும்படி அழைத்தாள். சிலருக்கெல்லாம் பணக்காரங்களுக்கு எல்லாரும் தான் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறதுல வந்து அழுக்காக்கிடுவாங்க, அப்படி உடைச்சிருவாங்க, இப்படி உடைச்சிருவாங்க. ஐயோ, எல்லாரும் என் வீட்டுக்குள்ள வர்றதா அப்படின்னு நினைக்கிற ஆள்லாம் இருக்கு. சிலர்லாம் செலக்டட் ஆள் வரணும்னு நினைப்பாங்க, எல்லாரும் வர்றதை சில விரும்புறதில்லை. தன் வீட்டுக்குள் எல்லாரும் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு நல்ல மனசு இந்த லீதியாளுக்கு இருந்தது. அன்பானவர்களே, ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுக்கு இருந்தது. இவர்கள் தேவனுக்காக சாதித்தார்கள், தைரியமாய் கொடுத்தார்கள், வசதி இருந்த போதும் கொடுத்தார்கள், தாங்கள் கஷ்டப்படும் போதும் கொடுத்தார்கள். உண்மையாக தேவனுக்கு என்று கொடுக்கிறவர்கள் சோர்ந்து போகாமல் கொடுக்க கர்த்தர் கட்டளையிடுகிறார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு இந்த 5 காரியங்கள்ல சோர்வுகள் ஏற்பட்டிருந்தால் சோர்வுகளை கர்த்தர் மாற்றுவாராக. அன்பானவர்களே, நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் கடிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்றேன், கர்த்தர் கடிந்து கொண்டா சோர்ந்து போகாதீங்க. தவறாக மனுஷர் கடிந்து கொண்டா, நீங்க தப்பே செய்யாம ஒருத்தர் கடிந்து கொண்டா, அப்போவும் நீங்க பொறுமையா இருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பார். சரியான நேரத்தில் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். எஸ், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் தேவனுக்காக முழுமையாய் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவருக்காக உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுங்கள். ஆமென். ஒரு முறை கூட வாய் திறந்து கர்த்தருடைய ஜெபம், ஆண்டவரே என் சோர்வுகளை மாற்ற உம்மால் முடியும் ஆண்டவரே. நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறாரு. தேவன் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறாரு. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக நம்ம எல்லாம் அர்ப்பணம் பண்ணுவோமாக. இயேசுவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தேவனே. ஓ, இரட்டிப்பான நன்மைகளை செய்கிறவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, ஹல்லேலூயா. ஆமென். நற்கிரியைகளை செஞ்சு நன்மை செஞ்சு சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளைய, ஆமென், இருக்கிற இடத்துல நம்ம எல்லாம் எழுமி நிற்க முடிஞ்சா எழுமி நின்று இனி வேண்டாம், இனி செய்யவே கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க செய்யறதுல சோர்ந்து போகாதீங்க. நீங்க செய்யற நன்மையை மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரியாம போனாலும் சரி, உங்க சொந்தக்காரங்களுக்கு நன்மை செஞ்சு சோர்ந்து போயிருக்கலாம், உங்க சகோதரர்களுக்கு சகோதரிக்கு செஞ்சு சோர்ந்து போயிருக்கலாம், அல்லது உங்க வாழ்க்கையில யாருக்கோ நீங்க நன்மை
செஞ்சு விரக்தியாகி போயிருக்கலாம். ஆமென். நான் என்ன பிரயோஜனம், நான் நன்மை செஞ்சும் கெட்ட பேர் வருது நீங்க நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு இந்த காலவேளையில் தேவனுடைய பிள்ளைய, ஆமென், ஸ்தோத்திரம், நீங்கள் நன்மை செய்து சோர்ந்து போய்விடாதிருங்கள். நீங்கள் செய்யும் நன்மைகளை தொடர்ந்தே செய்யுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு நன்மைக்கு பிரதிபலன் தருவது மனுஷன் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு நன்மைக்கு பிரதிபலனை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. உபத்திரவங்களிலே பாடுகளிலே நீங்கள் சோர்ந்து போயிருந்தால் இன்னைக்கு இந்த காலவேளையில் உங்கள் பாடுகளுக்கும் உங்கள் வேதனைகளுக்கும் தகுந்த பலனை கொடுக்க தேவனாலே கூடும். வேதத்தில் எத்தனையோ உபத்திரவங்கள் வழியாய் போன பரிசுத்தவான்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்காக நின்றிருக்கிறார்கள். அவர்கள் தேவனை நேசித்தார்கள், விசுவாசத்தை விட்டுவிடவில்லை, தொடர்ந்தே பயணம் செய்தார்கள். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கர்த்தருடைய கரம் நம்மை அரவணைக்கும். ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிடுவதற்காக அழைக்கவில்லை. அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை நடத்துவார், அவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வதிலே அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். நல்ல வாய் திறந்த ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் சோர்வுகளை மாற்றுகிற தேவனே, என் கர்த்தர்ட்ட கண்ணை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இந்த அர்ப்பணிப்பின் ஜெப நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். நீ சோர்ந்து போனதற்கு பதிலான ஒரு பிரதிபலனை கர்த்தர் இப்போதே கொடுக்க முடியும். இந்த ஆராதனையிலேயே தேவன் உங்களை பலப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆமென். பிரைஸ்ல கொடுப்பதில் சோர்ந்து போய் விட்டுவிட்டீர்களோ, நீங்கள் தேவனுக்கு என்று கொடுப்பதை நிறுத்த வேண்டாம், மற்றவர்களுக்கு கொடுப்பதை நிறுத்த வேண்டாம். நீங்கள் கொடுப்பதனால் நீங்கள் குறைந்து போவதில்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, நீ பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், உன்னை கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடிவா, நீ கண்ணீரோடு ஓடிவா. கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார், உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே,
கைவிட மாட்டார். உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றுக்கொண்டார். உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க தேவையில்லை, ஓ நீ சுமக்க தேவையில்லை. விசுவாசி அது போதும், விசுவாசி அது போதும். எல்லாரும் சொல்றீங்களா? சேர்ந்து பாடுவோமா? கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இந்த கால வேளையில நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஒரு முறை கூட இந்த காலையில கர்த்தர் கூட பேசி இருந்தா, உங்களுக்கு நேராக தேவன் வார்த்தைகளை கொடுத்திருந்தா, ஒரு முறை கூட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி இடது கையை உள்ளத்துல வச்சு எல்லாம் கண்ணை மூடி இருக்கும்போது நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அர்ப்பணிக்கிறவர்கள், கர்த்தர் என் சோர்வுகளை மாற்ற வேண்டும், அவர் என் கூட பேசி இருக்கிறார், என் வாழ்வு கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறேன். ஆமீன், ஸ்தோத்திரம். இந்த 5 காரியத்தில் நான் சோர்ந்து போகாதபடி ஆண்டவருக்காக ஓட விரும்புகிறேன். என் தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நான் சொன்னபடி செய்யுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்புள்ளவரே, இந்த காலவேளையில இந்த பிரசங்கத்தை கேட்டு உம்முடைய வசனத்தை கேட்டு ஒப்பு கொடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவேளையில தேவனுடைய பிள்ளைகளுடைய சோர்வுகளை ஆண்டவர் மாற்றி விடுவீராக. சோர்ந்து போன தாவீதை இரட்டிப்பான நன்மையால் நிரப்பினீரே, சோர்ந்து போன யோபுவை இரட்டிப்பான நன்மையால் நிரப்பினீரே, சோர்ந்து போன பலரையும் வேதத்தில் நீர் ஆசீர்வதித்தீரே. ஆண்டவரே, சோர்வுகளை மாற்றினீரே. இன்னைக்கு இந்த கால வேளையில சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் சோர்வுகளை மாற்றி ஒரு உற்சாகத்தை ஆண்டவர் தருவீராக. சோர்ந்து போயிருக்கிற இவர்கள் ஆண்டவர் சோர்வுகள் நீங்கி ஏற்கனவே இன்னும் சோர்ந்து போன பலருக்கு இவர்கள் சோர்வு நீக்கக்கூடிய மருந்தாக மாறட்டும். இவர்களை கொண்டு அநேகரை சோர்வு நீக்கும் கருவியாக மாட்டும். இவர்களை கொண்டு அநேகருடைய சோர்வுகளை நீக்குவீராக. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய கண்ணீர் ஆண்டவர் தீர்க்கப்படுவதாக. ஆண்டவருடைய கரம், அந்த கிருபையின் கரம் இந்த காலையில இவர்கள் கண்ணீரை துடைக்கட்டும். இவருடைய வேதனைகள் மாறட்டும். ஆண்டவரே, நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய ஜெபம் பண்ணுகிறேன். ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, மை ஸ்தோத்திரம் செலுத்துறோம். தொடர்ந்துள்ள ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் கூட்டம் ஆராதனைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. பலவீனங்கள் இப்பொழுதே சுகமாகட்டும். அவங்க கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டு ஒரு நம்பிக்கை கிடைக்கட்டும். நம்பிக்கையோட இந்த ஆராதனை விட்டு வீட்டுக்கு போகட்டும். அவருடைய வீடு ஆசீர்வாதமான வீடாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென்.